எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 16th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. வெளிநாடுகளில் மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 128வது இடம். இந்தியாவில் 2024 தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9 லட்சம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. நாட்டின் ஜூன் 2025 வேலையின்மை விகிதம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5.6%. இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏஆர் ஹரிகிருஷ்ணன். ட்ரோர் 1 செயற்கைக்கோளினை விண்ணில் செலுத்திய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இஸ்ரேல். ஆசிய சர்ஃபிங் போட்டி எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாமல்லபுரம். சமீபத்தில் காலமான உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபௌஜா சிங். உலக இளைஞர் திறன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 15ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, 17th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் யாக்டன் கிராமம் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கிம். ஸோ சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாக்டன் கிராமம் தான் இப்போ டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவிலே முதன்முறையாக. சரி கவனிங்க, இப்போ சிக்கிம் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நாடோடி சிக்கிம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சிக்கிம்ல பாத்தீங்கன்னா சுற்றுலா வந்து நடக்குது. ஸோ சுற்றுலாவுக்காக சுற்றுலா பயணிகள் அங்கே போறாங்க இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஏப்ரல் டு அக்டோபர் டைம்ல பாத்தீங்கன்னா அங்கே சுற்றுலா பயணிகள் செல்றது அப்படிங்கிறது கம்மியாயிருது. ஸோ அப்போ அங்கே உள்ள அந்த கிராம பகுதிகளில், தொலைதூர பகுதிகளில் இருக்கவங்க வந்து இந்த சுற்றுலாவை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அப்போ இது அந்த வருமானம்ங்கிறது குறைஞ்சிருது. ஸோ அதனால கிராமப்புற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா சிக்கிம்ல, அவங்களுக்கு நவீன வசதிகளை வழங்குவதன் மூலமாக அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடோடி சிக்கிம் திட்டம் அப்படிங்கிறது சிக்கிம் ஸ்டேட்ல ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியோட தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட், அதாவது அதிவேக இணைய சேவை வழங்குறது, ஹோம் ஸ்டே மேம்படுத்துறது, நெக்ஸ்ட் நேச்சர் வியூஸ், இயற்கை வளங்களை வந்து அதிகப்படுத்தி அதை பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நவீன வசதிகளை கொடுத்து இந்த சுற்றுலா பயணிகள் வராத டைம்லையும் கம்மியாக வர டைம்லையுமே அங்கே வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடோடி சிக்கிம் திட்டம் தொடங்கியிருக்காங்க. இப்போது இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக சிக்கிம் மாநிலத்துடைய யாக்டன் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த யாக்டன் கிராமம் வந்து சிக்கிம் மாநிலத்தின் பாக்யோங் மாவட்டத்தில் இருக்குது, பாக்யோங் மாவட்டம். அடுத்து சிக்கிம் ஸ்டேட் பற்றி பார்த்தோம்னா இதோடைய சீஃப் மினிஸ்டர் வந்து பிரேம் சிங் தமாங், சிக்கிமுடைய கவர்னர் யாருன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர், கேபிட்டல் வந்து காங்டாக். அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏஐ உதவியோட, அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக செயல்படக்கூடிய ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பை தில்லியில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் மிக நீளமான யூ கார்டர் ஆனது சென்னை மெட்ரோவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு, சென்னை மெட்ரோனால. அடுத்த வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம் அப்படிங்கிறது ஹரியானால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையானது பீகார்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நீருக்கடியில் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது INS குல்தார்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகளுக்கு. ஸோ 2025 to 26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல தான் இந்த பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டம் அப்படிங்கிறது அறிவிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போ வர அக்டோபர்லேருந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடங்கப்பட்டதுலேருந்து ஒரு 6 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24,000 கோடி செலவில் செயல்படுத்தப்படும். ஸோ 6 வருஷம் செயல்படுத்த போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 24,000 கோடின்னு சொல்லிட்டு அந்த செலவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாவட்டங்களை தேர்வு செய்வாங்க. எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, இப்போ அதிகமான பயிர் விளைச்சல் நடக்காத அல்லது குறைவான விளைநிலம் கொண்ட மாவட்டங்கள் மற்றும் குறைவான கடன் பெறக்கூடிய, அந்த கடன் வழங்கக்கூடிய மாவட்டங்களை சூஸ் பண்ணி
அந்த 100 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகப்படுத்தும் வகையில் தான் அங்கே உள்ள விவசாயிகள் வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 100 மாவட்டங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சூஸ் பண்ணி அங்கே பயிர் உற்பத்தி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 6 இயர்ஸ்க்கு இதை செயல்படுத்துவாங்க. 100 மாவட்டங்கள், வேளாண் மாவட்டங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். இந்த திட்டத்தினால 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு 36 திட்டங்களை ஒருங்கிணைச்சு தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க, பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டத்தை. ஸோ அறுவடைக்கு பின்னாடி அந்த விளைபொருட்களை சேமிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த ஸ்கீம் செயல்படுத்த போகிறாங்க 100 மாவட்டங்கள் தேர்வு செஞ்சு. அடுத்த 3வது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030 ஆண்டுக்குள். மரபுசாரா எரிசக்தி அப்படின்னா என்னன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தான் நம்ம மரபுசாரா எரிசக்தின்னு சொல்றோம். ஸோ சூரிய ஆற்றல் மூலமா, காற்றாற்றல் மூலமா, நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுதான் மரபுசாரா எரிசக்தின்னு சொல்றோம். அந்த மரபுசாரா எரிசக்தி பாத்தீங்கன்னா 500 ஜிகாவாட்டா உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க 2030 ஆண்டுக்குள்ள. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2070 ஆண்டுக்குள்ள நம்ம அந்த கரிமல வாயு, கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு இருக்கு இல்லையா, அது இல்லாத நிலை, கரிமல வாயு உமிழ்வே இல்லாத நிலையை ஏற்படுத்துறதுக்காக 2070 இந்த இலக்கு அடைகிறதுக்காக இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம்? இப்போ மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா என்டிபிசினா தேசிய அனல் மின் நிறுவனம். ஸோ இந்த தேசிய அனல் மின் நிறுவனத்துடைய துணை நிறுவனம் தான் NGEL, அதாவது கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம். ஸோ இந்த NTPC பார்த்தீங்கன்னா இந்த NGEL மற்றும் இதர துணை கூட்டுறவு நிறுவனங்களில் 20,000 கோடி முதலீடு செய்யறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த NTPC பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 கோடி வரைக்கும் தான் முதலீடு செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம்பு இருந்துச்சு. ஸோ இப்போ 20,000 கோடி வரைக்கும் முதலீடு செய்வதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதில் முதலீடு செய்யறதுனால நமக்கு இந்த மரபுசார எரிசக்தி உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது வந்து இந்த டார்கெட் அடையிறதுக்கு 2030க்குள்ள 500 ஜிகாவாட் மரபுசார எரிசக்தியை நம்ம அடையிறதுக்கு, இந்த டார்கெட் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி NLC, அதாவது NLC அப்படின்னா தமிழ்நாட்டில் நெய்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதை தான் வந்து NLC அப்படின்னு சொல்கிறோம். இந்த NLCயோட துணை நிறுவனம் தான் NLC இந்தியா ரினியூவபிள்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தில் NLC வந்து 7,000 கோடி முதலீடு செய்யறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ NLC பார்த்தீங்கன்னா இப்போ 7 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மூலமாக 2 ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த முதலீடானது உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, பிம்ஸ்டெக் துறைமுக மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விசாகப்பட்டினம். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் விசாகப்பட்டினத்துல தான் பிம்ஸ்டெக் துறைமுக மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த வருஷம் நடத்தப்பட்டது 2nd எடிஷன், 2வது பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு ஆந்திரால, விசாகப்பட்டினத்துல. ஸோ இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சரான சர்பானந்த சோனோவால் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் நடத்தப்படக்கூடிய இந்த 2வது பிம்ஸ்டெக் துறைமுக மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா நேவிகேட்டிங் த ஃபியூச்சர், ப்ளூ எக்கனாமி, இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். அதாவது தமிழில் எதிர்காலத்தை நோக்கி செல்வது, நீல பொருளாதாரம், புதுமை மற்றும் நிலையான கூட்டாண்மைகள் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். இப்போ பிம்ஸ்டெக் மாநாடு பார்த்தோம், துறைமுக மாநாடு. ஸோ இப்போ பிம்ஸ்டெக் பற்றி பார்க்கலாம். பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வங்காள விரிகுடாவை ஒட்டிய ஒரு 7 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக்குடைய 6வது மாநாடு அப்படிங்கிறது தாய்லாந்து நாட்டின் பேங்காக்ல நடைபெற்றது. பிம்ஸ்டெக்குடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா டாக்கால, அதாவது வங்கதேச நாட்டின் டாக்கா தான் பிம்ஸ்டெக்குடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1997 ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி தான் பிம்ஸ்டெக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த 4 நாடுகள் சேர்ந்து தான் 1997 பிம்ஸ்டெக்கை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மியான்மர், நேபாளம், பூட்டான் இந்த 3 நாடுகள் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கும். மொத்தமாக இப்போ 7 நாடுகள் பிம்ஸ்டெக்ல இருக்கு. பிம்ஸ்டெக் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதாவது வங்கக்கடல்ல பன்முக தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்புக்கான முயற்சி அப்படிங்கிறதா பிம்ஸ்டெக் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். 5வது கேள்வி, தமிழகத்தில் நகர பகுதிகளில் காணப்படும் பாம்புகளை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி.
ஆன்சர் ஆப்ஷன் சி நாகம். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நகர் பகுதிகளில் வந்து இப்போது பாம்பு வந்து பார்க்குறாங்க, பாம்பு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அவங்க பாம்பு இருக்கிற இடம் ஒருத்தவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது தொடர்பான தகவல்களை இந்த செயலியில் அவங்க வழங்க முடியும். வழங்கினாங்கன்னா அந்த பாம்பை வந்து பாதுகாப்பாக மீட்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த நாகம் அப்படிங்கிற ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பர்டிகுலராக நகர பகுதிகளில் காணப்படக்கூடிய பாம்புகளை பாதுகாக்கிறதுக்காக இப்போ மக்கள் வந்து பாம்புகள் காணப்படக்கூடிய இடங்கள் குறித்து அந்த தகவல்களை வந்து இந்த செயலியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நாகம் செயலி. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 142 பாம்பு வகைகள் இருக்கு. பாம்புகளை பாதுகாக்கிறதுல பார்த்தீங்கன்னா இருளர் சமூகத்தினர் வந்து முக்கிய பங்களிப்பாற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உலக பாம்பு தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். யூவின் செயலி கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி விவரங்கள் சேகரிக்கும் வகையில் யூவின் செயலி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாக்குப்பதிவு விவரங்களை பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக ECI நெட் அப்படிங்கிற ஒரு செயலியானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பணப்பரிமாற்றம்காக பார்த்தீங்கன்னா UPI ஆப் மூலமாக நம்ம பணப்பரிமாற்றம் செய்யலாம். UPI அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. மொபைல் அடிப்படையிலான மின்னணு வாக்குப்பதிவு முறைங்கிறது பீகாரில் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த மின்னணு வாக்குப்பதிவுக்காக பார்த்தீங்கன்னா E-voting SEC BHR அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க பீகாரில். 6வது கேள்வி. தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தும் கருவியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. ஸோ இப்போ சீனா தான் தேனீக்களுடைய மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இலகு ரக லைட் வெயிட்டான ஒரு கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக தேனீகளோட மூளையை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு நாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ உயிரினங்களை வந்து கருவிகள் மூலமாக கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பமான சைபோர்க் தொழில்நுட்பம் தொடர்பாக ஆய்வு செஞ்சுட்டு வராங்க எல்லா நாடுகளுமே. ஸோ அதில் இப்போது சீனா பார்த்தீங்கன்னா தேனியோடைய மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சீனாவுடைய பீஜிங் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ வெயிட் தான் இருக்குது, ரொம்ப கம்மியானதுன்னு பார்க்கணும் இல்லையா? 74 மில்லிகிராம் வெயிட் கொண்ட அந்த கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க தேனீக்களுடைய மூளையை கட்டுப்படுத்துறதுக்காக. இதன்படி பார்த்தீங்கன்னா தேனீக்களை வந்து இப்போது மனிதர்கள் செல்ல முடியாத இடத்துக்கு இதை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது முக்கியமாக இயற்கை பேரிடர் காலத்தில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை செய்கிறது, அப்புறம் உளவு பார்க்கறது, இந்த விஷயங்களுக்கு தேனீக்களை பயன்படுத்துறதுக்கு இந்த கருவி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா தெரிவிச்சிருக்கு. சீனா மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து இதே மாதிரியான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூர் கண்டுபிடிச்சதை விட ரொம்ப கம்மியான வெயிட்டில் இப்போ சீனா கண்டுபிடிச்சிருக்காங்க. 7வது கேள்வி. இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவையை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவா. இப்போ கோவா மாநிலம் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ரோரோ படகு சேவையை தொடங்கியிருக்காங்க. அது என்ன ரோரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது வாகனங்கள் ஏற்றப்படும், அப்புறம் வாகனங்கள் இறக்கப்படும். ஸோ அதை அதை மென்ஷன் பண்ணுறதா இந்த ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக. இப்போ வாகனங்கள் நம்ம ஒரு பாலம், இப்போ நீர்நிலைகள் இருக்குன்னா அதை கடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? பாலம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பாலம் மேலே போக முடியும். இப்போ என்னென்னா நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக ரோரோ ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படகு மூலமாக இப்போது ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆறை கடந்து போகணும். இப்போது 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி ஒரு ஆற்றை கடந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்லாம் ஏற்றி கொண்டு போகிற வகையில் தான் இந்த ரோரோ அப்படிங்கிற படகு சேவை அப்படிங்கிறது கோவாவில் மாண்டோவி நதியை கடக்கும் வகையில் சோரவ் டு ரிபந்தர் இடையே, சோரவ் தீவையும் ரிபந்தரை இணைக்கும் வகையில் மாண்டோவி நதியை கடக்கும் வகையில் இந்த ரோரோ சேவை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ரோரோ படகு சேவைங்கிறது. ஸோ இதில் படகை யார் வடிவமைச்சிருக்கா? 2 படகுகள் இந்த திட்டத்துக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. இங்கே அந்த 2 படகுகளோட பேர் கங்கோத்ரி, துவாரகா. இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னா விஜய் மரைன் ஷிப்யார்டு தான் இந்த 2 கப்பல்களையும் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த ரோரோ படகு சேவையை வந்து கோவாவுடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. கோவாவுடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் பார்த்தோம். கேபிட்டல் எதுனா பனாஜி, கவர்னர் வந்து அசோக் கஜபதி ராஜு. 8வது கேள்வி. பிரசாந்த் சக்தி ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது?
ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேசத்துல தான் மீரட்ல இந்த பிரசாந்த் சக்தி அப்படிங்கிற பயிற்சி, ஒரு ராணுவ பயிற்சிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியை வந்து இந்திய ராணுவத்துடைய ராம் பிரிவு தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள தொழில்நுட்பங்கள், அதாவது ட்ரோன்கள், அமைப்பு, அப்புறம் வெடிமருந்துகள், இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த பிரசாந்த் சக்தி அப்படிங்கிற பயிற்சிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரட்ல கார்கா காப்ஸ் கள பயிற்சி பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். நொமேடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது. டைகர் கிளா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது, சிறப்பு படை பயிற்சி. டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடத்தப்படுகிறது. அடுத்து 9வது கேள்வி, தமிழ்நாடு நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 18ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 18 தான் தமிழ்நாடு டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஏன் தமிழ்நாடு டே வந்து ஜூலை 18 செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மதராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுது, மதராஸ் மாகாணம் சொல்லிட்டு. அதோட பேரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 1968ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் அப்படிங்கிறது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த ஜூலை 18ஆம் தேதி தான் தமிழ்நாடு நாளாக 2021 செலிப்ரேட் பண்ணுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 2021 இந்த ஜூலை 18 நம்ம தமிழ்நாடு நாளாக அனுசரிக்கிறோம். சரி, இப்போ 1968 ஜூலை 18 நம்ம மெட்ராஸ் மாநிலம் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழ்நாடு மாநிலமாக பெயர் மாற்றம் செய்யறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதையடுத்து 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்றது. ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாரு சங்கரலிங்கனார். ஸோ இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம மாநிலத்துக்கு பெயர் சூட்டணும் அப்படின்னு ஒரு 12 கோரிக்கைகளை வச்சு உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. ஸோ அவர் உண்ணாவிரதம் இருந்து 76வது நாள் அக்டோபர் 13ஆம் தேதி 1956 அவர் உயிர் நீத்திருப்பாரு. 10வது கேள்வி, சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 17ஆம் தேதி. ஸோ சர்வதேச நீதிக்கான உலக தினம், அதாவது வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 17ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீதி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா நெதர்லாந்துல ஹேக் தலைமையிடமாக கொண்டு, தி ஹேக் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இது 1945ஆம் ஆண்டு தான் இந்த சர்வதேச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இதோட தலைவரா இப்போ யுஜி இவாசாவா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த யுஜி இவாசாவா இருக்காரு. நெக்ஸ்ட் இதுல எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்குன்னா 193 நாடுகள். அதிகாரப்பூர்வ மொழி இந்த கோர்ட்ல என்ன அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு. அடுத்து ஷார்ட் நியூஸ். மகாத்மா காந்தி அவர்களுடைய உருவப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ 1.7 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குரூப் 2க்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு. நியூ புக்கு ஃபீஸ் வந்து 250, ஓல்டு புக் வந்து 200. நெக்ஸ்ட் குரூப் 2க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஃபீஸ் வந்து 850. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எழுத, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். சரி, இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தின் யாக்டன் கிராமம் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிம். பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். எந்த ஆண்டுக்குள் நாட்டின் மரபுசாரா எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2030ஆம் ஆண்டு. பிம்ஸ்டெக் துறைமுக மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம். தமிழகத்தில் நகர பகுதிகளில் காணப்படும் பாம்புகளை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நாகம். தேனீக்களின் மூளையை கட்டுப்படுத்தும் கருவியை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவையை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவா. பிரசாந்த் சக்தி ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேச மாநிலம். தமிழ்நாடு நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை 18ஆம் தேதி.
சர்வதேச நீதிக்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூலை 17ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.